வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமடியானது முழுக்க முழுக்க ஆண்களுக்காக. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்கள் 35 வயது தாண்டிட்டாலே பல தொந்தரவுகள் அவங்களுக்கு உடல் ரீதியாக இருக்கு. பெரும்பாலும் இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இது ஒரு அருமையான அருமருந்து. இது ரொம்ப சிம்பிளான ரெமடி. ஏன்னா பல பேர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நிறைய இன்க்ரீடியன்ட் தான் எங்களால் ரெடி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப சிம்பிளாக வேணும், ஈஸியாக வேணும் அப்படின்றீங்க. உங்களுக்காக தான் ரெண்டு இன்க்ரீடியன்ட் தான் இது. கசகசா. கசகசா இந்த கசகசா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாதிக்கு பாதி. அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறது அமுக்கரான் கிழங்கு. இந்த கிழங்கு 100 கிராம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா கசகசா 50 கிராம் வேணும். இந்த ரெண்டும் ஒரு காம்பினேஷன். இந்த கசகசாவை ரெடி பண்ணுறதுக்கு நெய், இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த நெய் வேணும். இப்போ இந்த ரெண்டும் ரெடி ஆன பிறகு நம்ம சின்னதாக லேகியம் மாதிரி பண்ண போகிறோம். நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு ஹனி, அதாவது தேன். இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த கசகசாவை நான் ஏற்கனவே சொன்னேன், 100 கிராம் அஸ்வகந்தா எடுத்துக்கிட்டால் 50 கிராம் கசகசா எடுத்துக்கோங்கன்னு சொல்லி. இப்போ இந்த 50 கிராம் கசகசாவோட நீங்கள் என்ன செஞ்சிடணும் அப்படின்னாக்கா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சட்டியில் ஊற்றி கசகசாவை நல்லா பொரிச்சு எடுத்துடணும். பொரிச்சு எடுத்துட்டு இந்த அஸ்வகந்தாவும், அதாவது அமுக்கரான் கிழங்கும் கசகசாவையும் பவுடர் பண்ணிடணும். இப்போ இந்த ரெண்டையும் பவுடர் பண்ணது தான் இது. கசகசா நம்ம நெய்யில் வறுத்து எடுத்து பவுடர் பண்ணது, அஸ்வகந்தா அதாவது அமுக்கராங்கிழங்கு, தமிழில் அமுக்கராங்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டையும் பவுடர் பண்ணி இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மெத்தடில் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா இதை லேகியமாக ரெடி பண்ண போகிறோம். நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா தேன், அந்த தேனை நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஹார்டாக வேணும், கெட்டியாக வேணும்னா குறைவாக ஊற்றிக்கோங்க. நல்லா கொலன்னு இருக்கணும், அப்படி எல்லாம் நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கணும், துவர்ப்பு தன்மையோ கசப்பு தன்மையோ தெரியக்கூடாதுன்னா தேனை அதிகமாக ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம கசகசாவையும் அஸ்வகந்தாவையும் நல்லா பவுடர் பண்ணியாச்சு இல்லையா, மிக்சியில் போட்டு பவுடர் பண்ண பிறகு தேனை மட்டும் அப்படியே எடுத்து ஊற்றிக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு 50 ml அளவுக்கு தேன் ஊற்றலாம், வேணும்னா 75 ml அளவுக்கு கூட தேன் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தேனை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அல்வா மாதிரி ரெடி ஆயிரும். இப்போ இதை ஒரு பாட்டிலில் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னாக்கா இது பிளாஸ்டிக்கில் வைக்கக்கூடாது, கண்ணாடி பாட்டிலில் தான் இதை டெபாசிட் பண்ணி வைக்கணும். இதை வச்சுக்கிட்டு டெய்லியும் காலை இரவு, இப்போ நான் உங்களுக்கு காமிக்கக்கூடிய ஸ்பூன், அது கலக்குனது பெரிய ஸ்பூன், இதுதான் இந்த நார்மலாக நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய டீஸ்பூன். இந்த அளவுக்கு காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவுக்கு ஒரு 30 நிமிடத்துக்கு முன் பாலோடு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் அல்வா மாதிரி சாப்பிடலாம். இதை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது தாம்பத்தியத்தில் ஈடுபடுறதுக்கு விரைப்பே இல்லை, அப்படியே விரைப்பு இருந்தாலும் சீக்கிரமா வெளியாயிருது அப்படின்றவங்க இதை தொடர்ந்து 2 மாத கால அளவு சாப்பிடும்போது அந்த குறை சரியாகும். முயற்சி பண்ணி பாருங்க. வணக்கம்.